ஓகே, நான் வந்து சுலக்ஷனா வால்டன் சஞ்சீவன். ஸோ டிரெக்டர் ஆஃப் சுலக்ஷனா பியூட்டி கேர் அண்ட் அகாடமி பிரைவேட் லிமிடெடோட டிரெக்டராக இருக்கேன். ஸோ இந்த ஸ்கில்ல வந்து நான் 16 வருஷம், அதாவது 2008 ஸ்டார்ட் பண்ண என்னோட கரியர் வந்து இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2008 மலேசியால தான் நான் படிச்சுட்டு அங்கே 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு நான் ஓனா என்னோட ஷாப் வந்து அங்கே ரன் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் அ பேசிக்கா நானும் அதுல ஒரு பேஷன், இதுல வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி எனக்கு அடுத்தவங்களை ஒரு வலிக்கிடுத்தி விடும்போது அதுல அவங்க ஒரு அடையிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுல அவங்க ரிப்ளை பண்ற விதம், ஃபீட்பேக் எல்லாம் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கும் அந்த ஒரு 19 to 20 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு பேஷனா வந்தது. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் நாங்க அத ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு லவ் பண்ணி அந்த வேலையை செய்யும் போது அந்த ஒர்க் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொண்டு வரும். ஸோ ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல ஒரு கஸ்டமருக்கு நாங்க ஒரு நல்ல ஹலோ மிஸ் லக்ஷனா. ஹலோ ஹலோ, கேக்குதா? கொஞ்சம் மியூட் ஆயிருச்சு, கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் பேசினா நல்லா. ஐயோ, எதுல மியூட் ஆயிடுச்சு? ஓகே, உங்களோட நான் திருப்பி இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. உங்களோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு அதோட நீங்க தொடருங்க. நீங்க உங்களோட அத உங்களுக்கு தவறி டச் பண்ணி பட்டிருக்கும் உங்களோட. ஓகே, நான் ஸோ சுலக்ஷனா பியூட்டி கேரோட டிரெக்டர். ஸோ 2008 ஸோ மலேசியால வந்து என்னோட கரியரை நான் வந்து ஸ்டார்ட் ஆகினேன். ஸோ 20 இயர்ஸ்ல என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கும், நான் கதைக்கிறது கேக்குதா? ஓ, கேக்குது கேக்குது. ஓகே, எனக்கும் வந்து ஒரு நல்லா ஏர்ன் பண்ணணும்ன்றதை தாண்டி ஒரு பேஷனா இருந்தது. அடுத்தவங்களை வந்து வலிக்கிடுத்தி விடும்போது இல்ல ஒரு மேக்கப் நாங்க ஒரு திருப்தியான ஒரு சர்வீஸா கொடுக்குறப்போ வந்து கஸ்டமர் எங்களை தேடி வருவாங்க. ஸோ நாங்க ஒரு நாள் அன்றைக்கு இல்லைனாலும் வந்து சுலக்ஷனா இல்லையான்னு கேட்குறப்ப வந்து அந்த இடத்துல நாங்க எங்களை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. ஸோ அதை விட இப்ப நிறைய பிள்ளைகள் யோசிக்கலாம், மேக்கப்ல நாங்க போயிட்டா எங்களுக்கு வந்து அதுல நாங்க என்ன செய்ய முடியும், இல்லைன்னா எங்களுக்கு இதுக்குள்ள சாதிக்க முடியுமா, நாங்க ஏர்ன் பண்ண முடியுமா, இவ்வளவு செலவழித்து செய்யறோமே, ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமே, இதெல்லாம் நாங்க ஏர்ன் பண்ணுவோம்னா கட்டாயம். ஏனண்டா மேக்கப்ன்றது வந்து ஒரு லக்ஸரியான ஒரு கோர்ஸ். ஸோ ஒரு ஆடம்பரத்துக்கு வந்து கட்டாயம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பட் நாங்க அதுல போடுறத கட்டாயமா டபுள் மடங்கா நாங்க திருப்பி எடுப்போம். ஸோ இந்த ஸ்கில் வந்து நீங்க ஒண்டா போட்டீங்கன்னா 10 திருப்பி எடுக்கக்கூடிய ஸ்கில் தான் இது. ஸோ மலேசியால வந்து 2008 இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒர்க் வந்து நான் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒரு கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக், நல்ல ஒரு ஃபீட்பேக் நாங்க எடுக்கிறது எப்படி என்று வளர அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்தது. நாங்க ஷாப் ரன் பண்ணலாம். ஸோ மலேசியால 3 இயர்ஸ் ஷாப் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாப் ரன் பண்ணது மட்டும் இல்லாம அதையோட சேர்த்து இப்ப நாங்க ஒரு ஸ்கூல்ல படிப்போட மட்டும் இல்லாம விளையாட்டுல வேற இதுல இருக்கிற மாதிரி காம்படிஷன்களுக்கு போனோம். ஸோ மேக்கப் வந்து தனியா நாங்க ஏர்ன் பண்றது படிக்கிறதுன்றதை தாண்டி உங்களோட கேரியரை இன்னும் வளர்க்கறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து மேக்கப் ஸ்கில். ஸோ அது என்னோட அனுபவ ரீதியாவே நான் சொல்றேன். ஒரு ஜீரோல இருந்து இன்னைக்கு வந்து ஜப்னால சுலக்ஷனா பியூட்டி கேர்னா முக்காவாசி பேருக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகி கொண்டிருக்கேன்னா இந்த ஸ்கில் வந்து என்னைய மேல கொண்டிருக்கு. ஸோ 2017 வந்து ஐபி இன்டர்நேஷனல் பியூட்டி அவார்டுன்னு சொல்லி அதுல நடந்த காம்படிஷன்ல, ஸோ அதுல வந்து இன்டர்நேஷனல் ரீதியில பங்கு பெற்ற நிறைய நாடுகள் எல்லாம் இருந்தது. ஸோ அதுல வந்து எனக்கு இந்தியன் பிரைடல் கேட்டகரியில சாம்பியனா கிடைச்சது. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா கொண்டு வந்தது. இன்னும் நான் பழகணும், இன்னும் நான் ஸ்கில்ல அப்டேட் பண்ணணும், இன்னும் மேல வரணும். ஸோ அதுக்கு பிறகு நான் ஸ்ரீலங்கா ரிட்டர்ன் ஆகும்போது 2018 பிறகு நிறைய அப்டேட் கொடுத்தேன். ஸோ மேக்கப்பை பத்தி இப்ப நீங்க ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நான் வந்து இன்னும் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் NBQ 5, 6 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக். இப்ப நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு மட்டும் இல்லாம சமாதான நீதவான், அகில இலங்கைக்கான சமாதான நீதவானும் இருக்கிறேன். அதே நேரம்
ஒரு மேக்கப் இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்போ அதை ஒரு சர்வீஸா நான் கொடுக்குறேன். ஸோ பட் வர்றவங்களுக்கு வந்து ஓகே அக்கா எனக்கு ஒரு சைன் வேணுமென்னும் போது நான் ஒரு ப்ரௌடா ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம இதுவும் நான் செய்யறேன்னு. அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ல பங்கு பெற்றிருக்கேன், நிறைய காம்படிஷன்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்ப 2025 மலேசியால நடைபெற்ற ஒரு காம்படிஷன் நடந்தது. ஸோ ஏசியன் ஃபைனல்னு சொல்லி. ஸோ நாங்க ஸ்ரீலங்கா சார்பா 7 பேர் போனாங்க. போன வருஷம் நான் கம்போடியால போனாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரீதியா நாங்க காம்படிஷனுக்கு போய் அச்சீவ் பண்றோம். சில நேரம் அச்சீவ் பண்ணலன்றப்போ அதோட விட்டுறாதீங்க. நான் ஏன் இது உங்களுக்கு நான் ஒரு சொல்றேனேண்டா, மேக்கப் பண்றது தனியா படிப்போ ஒரு 1000 ரூபா உழைச்சா போதும் 2000 ரூபா உழைச்சா போதும்ன்றது இல்ல. உங்களோட கரியரை மாத்து. இப்ப மலேசியால நாங்க 7 பேர் போயிட்டு அதுல எனக்கு வந்து பிரைடலுக்கு வந்து செகண்ட் சில்வர் கிடைச்சது. அதே மாதிரி கிரியேட்டிவ் மேக்கப்புக்கு வந்து பிரான்ஸ் கிடைச்சது, பிரான்ஸ் மெடல் கிடைச்சது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நாங்களே எதிர்பாராது 14 நாடுகளோட போய் நாங்கள் வின் பண்ணி எடுத்துட்டு வாரோம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு கரியர் அச்சீவ்மெண்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் மேக்கப் வந்து ஒரு மேக்கப்ன்றது ஒரு கடல் மாதிரி. ஸோ நீங்க சூஸ் பண்ணி இருக்கிற பாத் வந்து கரெக்டான பாத். அதை நீங்க சரியான ஸ்கில்ல அப்டேட் பண்ணி கரெக்டா கொண்டு போனீங்கன்னா உங்களோட கரியரையும் நீங்க அப்டேட் பண்ண முடியும். அதே நேரம் நீங்க நல்ல பெஸ்டா ஏர்ன் பண்ணி ஒரு பெஸ்டான உமன் என்டர்பியூட்டராகவும் நீங்க வர முடியும். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனா கொடுக்க விரும்புறேன். ஸோ நான் எப்படி ஜீரோவா இருந்து இன்றைக்கு ஒரு அளவுல நான் ஒரு நிறைய அவார்ட் வின் பண்ணி, அதே மாதிரி இப்போ அவார்டுன்றது நம்ம காசு கொடுத்து எடுக்கிறது கிடையாது, நம்மளா தேடி வரணும். நம்ம இன்னொன்று வந்து நம்ம காம்படிஷன்ல போய் எங்களோட டேலண்ட்டை காட்டி நாங்கள் எடுத்துட்டு வர விஷயம். ஸோ என்ன மாதிரியே நிறைய பிள்ளைகளும் வளரணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், சாதிக்கணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நார்மலாகவே இது வந்து 60 to 80,000 குறைவா எங்கேயுமே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளவு சீப்பாக கிடைக்குதுன்றப்போ வந்து என்னைய கேட்டால் வெரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் உங்களுக்கு லெக்சரர்ஸ் கூட எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சான்ஸை வந்து நழுவ விடாதீங்க. கட்டாயம் படிச்சு முடிச்சு நீங்களும் ஒரு பெஸ்ட் என்டர்பியூட்டரா வரணும். நாளைக்கு உங்களை பார்த்து 4 பேர் இன்னும் மோட்டிவேட் ஆகி சக்சஸா வரணும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.